ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங். இது ஒரு பியூட்டிஃபுல்லான போம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதியிருக்கிறாரு. இந்த போமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த போம் 1923 ராபர்ட் ஃப்ராஸ்டால் எழுதப்பட்டது. ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஒரு அமெரிக்கன் பொயட். நியூ ஹாம்ப்ஷர் அப்படிங்கிற கலெக்ஷன் எடுக்கப்பட்டது தான் இந்த போம். இந்த போம் யார் நரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ராவலர். இந்த ட்ராவலர் ஒரு காட்டு வெளியே போகிறாரு. அப்போ அங்கே பனி ரொம்ப பொழிந்து கொண்டு இருக்குது. அந்த பனிப்பொழிவை பார்த்து ரொம்ப மயங்கி நிற்கிறாரு. ஏன்னா இவர் ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகிற பாதையில் தான் ஒரு காட்டு வெளியே போகிறாரு. அந்த காட்டில் ஈவினிங் நேரம் அழகான பனிமலை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த பனிமலையை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. ஸோ இதில் இயற்கையோட அழகு எந்த அளவுக்கு ஒரு மனிதரை ரொம்ப இம்ப்ரெஷன் கொடுக்குது. மேலும் சொசைட்டி குடும்பம் எந்த அளவுக்கு நம்ம இழுக்குது. சொசைட்டிக்கும் கடமைப்பட்டிருக்கோம். எப்படி ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது. இயற்கையோட அழகை நம்ம ரசிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் நமக்குன்னு குடும்பம் இருக்குது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை எப்படி நம்ம பேலன்ஸாக கொண்டு போகணுங்கிறதான் இந்த போமில் எழுதியிருக்கிறாரு. The speaker thinks about who is the owner of the forest that he is passing through. He says that he knows the land owner. அந்த காட்டு வழி போகும்போது அந்த பனிப்பொழிவெல்லாம் பார்க்குறாரு. அந்த காட்டு யாருடைய காடு? இது இந்த ஓனர் எனக்கு தெரியும். அவரோட வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால் அவருடைய காட்டுக்குள்ளே நின்று இந்த பனிப்பொழிவை ரசிக்கும் போது அவர் என்னை பார்க்க முடியாது. அவர் என்னை எதுவுமே கேட்கார். The owner's home is far away in the village and so the owner can't see the speaker to watch the snowfall in the forest. ஸ்னோஃபால் இந்த ஃபாரஸ்ட்டில் விழுந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கும்போது இந்த இந்த காட்டோட ஓனர் இல்லை. அவர் வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது. அவர் என்னை எதுவுமே கேட்க முடியாது. அதனால் ரொம்ப நேரம் இங்கேயே நின்றுக்கிட்டு இந்த காட்டில் இருக்கிற பனிப்பொழிவை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். His horse must find it strange to stop as its owner home is not in the forest. குதிரையில் இருந்திருக்காரு இந்த ஸ்பீக்கர். குதிரையில் குதிரை மேலே உட்காந்துட்டே அந்த காட்டில் இருக்கிற பனிப்பொழிவை பார்க்குறாரு. ரொம்ப நேரம் ஆனதுனால குதிரைக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் குதிரை தலையை குலுக்கும்போது அந்த தலையை கழுத்தை சுற்றி இருக்கிற மணி சவுண்டு கேட்குது. அதை இந்த ஸ்பீக்கர் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னா, நான் ரொம்ப நேரம் நிற்கிறேன், இந்த குதிரைக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இந்த ஓனோட வீடு இந்த காட்டில் கிடையாது, எதற்காக நம்ம இவ்வளோ நேரம் இங்கேயே நிற்க வச்சுருக்காரு அப்படின்னு கேட்குதுங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். The forest is surrounded by only the forest and a frozen lake on the longest night of the year. அப்படியே ஈவினிங் அப்படி நைட் ஆகிட்டே ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்குது. அந்த இருட்டில் கூட அந்த காட்டில் இருக்கிற பனிப்பொழிவு அழகாக தெரியுது. அது பக்கத்தில் ஒரு ஏரி ஓடுது. அந்த ஏரி ஃபுல்லாக பனிப்பொழிவாக இருக்குது. பனியாக உட்காந்துருக்கு அந்த வாட்டர் மேலே. வெள்ளையாக இருக்குது. காட்டு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. இருட்டில் கூட வெளிச்சமாக அழகாக இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டு அந்த லேக்கும். The horse shakes the bell on its horsenet. லைக் ஆஸ்கிங் இஃப் த ஸ்பீக்கர் மேட் அ மிஸ்டேக் பை ஸ்டாப்பிங். ஹார்ஸன் தலையை குலுக்கும்போது என்ன ஆச்சு இவருக்கு, ஏன் இங்கே நம்மளை நிப்பாட்டி வச்சிருக்காரு, இவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சான்னு குதிரை இவரை கேட்குற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறார். த ஒன்லி அதர் சவுண்ட் பிசைட்ஸ் த ரிங்கிங் ஆஃப் தீஸ் பெல்ஸ் இஸ் தேட் ஆஃப் த wind அண்ட் ஃபாலிங் ஸ்னோ ஃப்ளேக்ஸ். குதிரையோட கழுத்தை சுற்றி இருக்கிற மணி சத்தம் மட்டும் கிடையாது, அந்த பனிப்பொழிவு சத்தம் கூட தான் ரொம்ப அழகாக கேட்குது. அதை கேட்கும்போது ரொம்ப மனதுக்கு ரொம்ப இனிமையாக அமைதியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். த ஸ்பீக்கர் ஃபைண்ட்ஸ் த வுட்ஸ் வெரி அட்ராக்டிவ் ட்ரான் டு their டார்க்னஸ். இவ்வளவு அழகான காட்டு அப்படியே இருட்டாக கூட அழகாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு வெள்ளை போர்த்த மாதிரி இருக்குது இந்த காடு அப்படின்னு சொல்கிறார். த ஸ்பீக்கர் ஹேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபுல்ஃபில் எல்ஸ்வேர். ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்ருக்கலாம். ஆனால் இவருக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்திருக்காரு. பட் திடீர்னு இந்த பியூட்டி ஆஃப் த ஃபாரஸ்ட்டை பார்த்து நின்றுட்டார். ஃபேமிலிலாம் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியாது, எனக்காக ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்க நான் டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். Thus, though he would like to stay and rest, the speaker knows there are many more miles to go before that will be possible. நான் வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் செய்ய வேண்டியிருக்குது, நிறைய உழைக்கணும். நான் அந்த பியூட்டி ஆஃப் த ஃபாரஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னால் ஃபேமிலியை பார்க்க முடியாது. அதற்காக நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிக்கிறேன் அப்படிங்கிறார். இதில் நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, நிறைய இயற்கை அழகு மற்ற விஷயங்கள் நம்ம அது மேலே கவனம் செலுத்துவோம். ஆனால் நம்மளை நம்பிய குடும்பம் இருக்குது, அவங்கள நம்ம டேக்கர் பண்ணிக்கணும். அழகான விஷயங்களை பார்த்து நம்ம அங்கேயே நின்றக்கூடாது. நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கணும், நிறைய சாதனைகள் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போம் முடிச்சுக்கிறார் ராபர்ட் ஃப்ராஸ்ட்.